இந்த மாதிரி கட்சி சின்னம் அறிவிச்சிருக்காங்க. எப்படி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அண்ணன் ஆசைப்பட்ட சின்னம் அது வந்து 4 வகையாக இருந்தது. ஒன்று கதிரவன் அந்த அந்த இது கதிர் நெல் கதிரை வந்து அடிக்கிற மாதிரிலாம் இருந்தது. அது 4 விதமாக இருந்தது. கரும்பு விவசாயம் இருந்தது. அது ஆல்ரெடி அது நம்மகிட்டேருந்து பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மைக்கு வந்தது. அதையும் குறுகிய காலத்தில் கொண்டு வந்தது அண்ணனோட சாதனை. அது ஒரு தம்பிமார்களோட வேலையும் கூட. நாங்களும் ரொம்ப அதுக்கு குறுகிய காலத்தில் அதை கொண்டு போய் சேர்த்தோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து கரும்பு விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் தான் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ அந்த குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ ஓட்டு வாங்கி 36 லட்சம் ஓட்டு வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதுலாம் பெரிய சாதனை. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அது குறுகிய காலகட்டத்தில் அவர் பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். இப்போ என்னன்னா எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் வந்து சீமான் எனக்கு பேக்குன்றாங்க. அப்படி கிடையாது. அவரோட கொள்கையிலையும் சித்தாந்தத்துலேயும் அவர் கரெக்டாக இருக்கார். சரிங்களா? அப்படின்னும் போது அவருக்கு வந்து எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி, அதை அந்த சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அவர் சிறப்பாக இருக்குது. அவர் அங்கே போய் நின்று பேசினாலே போதும், மக்கள் கூட்டம் கூடிடும். ஒன்றுமே இல்லை. அவர் காசு கொடுத்து கூட்டம்லாம் கிடையாது. அவர் போய் பேசுகிறாருன்னா அவர் பேச்சுக்கே ஓடியாந்து கேட்பாங்க என்ன பேச. அவர் பேசுகிறது எல்லாமே கருத்தாக இருக்கும். அவர் பேசின அரசியல் மாதிரி யாரும் இங்கே பேசலை. இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் பேசிட்டார். அது வந்து அவர் மக்களுக்காக மனுஷனுக்காக பேசலை, குருவியிலேருந்து இயற்கையிலேருந்து எல்லாத்துக்குமே பேசிட்டார். பறவைகளுக்காகவும் பேசியிருக்கிறார், எல்லாத்துக்காகவும் அரசியல் பேசுகிறார். உலக பொதுமைக்கான அரசியல் அவர் பேசுகிறாரு. அப்படின்னும் போது அவர் வந்தால் நல்லது தான். இன்னொன்று இந்த சின்னம் வந்து மக்கள்கிட்ட சீக்கிரமாக ரீச் ஆகும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. குறுகிய காலத்தில் இன்னும் 8 மாதம் இருக்குது. சீமான வளர்ச்சியில் பாதிப்பு அப்படிங்கிறாங்க. விஜய் வந்ததில் அதாவது என்னென்னா இப்போ தமிழ் தேசியம் திராவிடன்றது 2 விதமாக இருக்குது. திராவிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அண்ணன் வந்து அதை வந்து நொறுக்கிட்டார். சரிங்களா? இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லி கட்டமைக்கிறார். அது வந்து போலி பிம்பம். அதை அந்த அண்ணன் வந்து உடைச்சிட்டார். பெரியாருன்றது வந்து அவர் வந்து விமர்சிக்க கிடையாது. பெரியார் பேசுனதை தான் அவர் எடுத்து சொன்னார். அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது பேசுபடு பொருளாக ஆகலை. ஆனால் வந்து சீமான் அண்ணன் வந்து பேசும்போது அது பேசுபடு பொருளாக ஆகுது அந்த இடத்துல. புரியுதுங்களா? ஆனால் அது பல பேர் பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்து எச்ராஜ் எல்லாம் கூட பேசியிருக்கிறாரு ஏற்கனவே. அப்போ அதெல்லாம் பெருசாக வந்து பூகம்பமாக வெடிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து பெருசு இல்லை. அது பேசின ஆளை வந்து ஒழிச்சு கட்டணும். ஏன்னா அவரால் தான் இப்போ இவங்களுக்கு எல்லாமே ட்ராபேக்கு. எல்லாருமே வந்து இப்போ இவங்களுக்கு வந்து அரசியல் வந்து இப்போ தள்ளப்பட்டது வந்து இவர் சீமானால தான். விஜய் வந்து அவருக்கு ஒன்றும் அவர் வந்து எப்படின்னா எடுப்பார் கைப்பிள்ளையாட்டம். அவர் அண்ணன் வந்து அவருக்கு ஓரளவுக்கு பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு பின்னாடி தான் இயக்குறாங்க. அவருக்குன்னு தனித்து அவராக வந்து ஒன்றும் பேச கிடையாது விஜய் அண்ணன். இப்போது அப்படின்னும் சீமான் அண்ணன் அரசியல் மாதிரி அவர் வர முடியாது. அவருக்கு தம்பி தான் அவர், அண்ணன் இல்லை. அண்ணன் சீமான் எப்பவுமே வந்து அவர் அரசியல் ஆசான் தான். நானும் விஜய் ரசிகர் தான். ஆனால் அவர் படத்தை நான் திரையில் வந்தால் பார்ப்பேன், முதலாளாக போய் பார்ப்பேன். ஆனால் ஓட்டுன்றது அண்ணன் சீமானுக்கு தான். ஏன்னா அவரை மாதிரி அரசியல் முதிர்ச்சி யாருக்கும் இல்லை. எல்லாருமே பயப்படுறாங்க. பெரிய பெரிய தலைவர்களே எல்லாம் கூட்டணி கூப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லை, அவருக்கு போக தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்லாம் சொல்ல முடியாதுண்ணே. அதாவது எப்படின்னா அவரோட ஃபேன்ஸ் வேணால் விஜய்க்கு ஓட்டு போடலாண்ணே. சரிங்களா? பொதுப்படையாக இருக்கிற ஒரு என்ன போல் இப்போ நானும் ஒரு இளைஞர் தான். சரிங்களா? நான் இப்போ இவ்வளோ பேசுகிறேன். நான் அரசியல் முதிர்ச்சி எல்லாம் யாருக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அண்ணனுக்கு முதிர்ச்சி இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து சீமானண்ணன் தான் வந்து எப்போவுமே வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிற அரசியலை. சரிங்களா? நம்ம வந்து ஒரு நடிகரை பார்த்து ஓட்டு போட்டோம்னா நாடு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அது இப்போ இதுக்கு மேலே நாடு நம்ம வந்து கொண்டு போகணும், வேறு லெவல் கொண்டு போகணுன்னா நம்ம வந்து சீமானண்ணனுக்கு தான் போடணும். விஜய் தவிர்த்து வேறு யாருக்கு போடுவேன். நன்றிண்ணே.